நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுரானாய் போற்றி. காவா கழகத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இவ்வோ மேலாம்பேடு மேன்மை பொருந்தே வேளுடையான் என்று திருநாமத்திலே இங்கு அன்னபூரணி உடனாய ஆத்மநாத சுவாமியாய் ஆலமரச் செல்வனாய் இங்கு இறைவன் நமக்கு எழுந்தருளுகின்ற அற்புதமான ஸ்தலம். இவ்வாலயத்தில் இறைவனுடைய திருநாமமும் ஆத்மநாதர். ஆத்மா உயிர், நாதம் என்பது இறைவன். உயிரும் இறைவனாய் இருக்கக்கூடிய ஸ்தலம், பசு பதியாகி இருக்கக்கூடிய ஸ்தலம் இவ்ஸ்தலம். இங்கு இறைவன் மூன்று நிலையால் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவ ரீதியிலே 36 அடியிலே எம்பெருமான் இங்கு சேவை சாய்க்கின்ற அற்புதமான ஸ்தலம். இங்கு இறைவன் உருவ அருவமாகி இருக்கக்கூடிய ஸ்தலம். இங்கு இறைவன் கோபம், யோகம், போகம் என்று சொல்லக்கூடிய 3 நிலையாக இருக்கக்கூடிய இறைவனாய் இருக்கக்கூடிய ஸ்தலம். இங்கு அம்பிகை 2 அம்பிகை, ஒன்று அன்னபூரணி உடனாய ஆத்மநாத மூர்த்தம், இரண்டாவதாக யோகாம்பிகா சரீராய திருலோக்கியநாத குருவாய் இறைவன் ஆத்மநாத சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இஸ்தலம். இங்கு பஞ்சம்பிகை, ஒன்று பராபரமாகி இருக்கக்கூடிய யோகாம்பிகை, ஆதிசக்தியாய் அன்னபூரணி, இச்சாசக்தியாய் சொர்ணபைரவி சொல்லுகின்ற சொர்ணபைரவி என்று மொழியிலே இறை அம்பிகை இங்கு மனோன்மணியாகி இருக்கக்கூடிய ஸ்தலம். அதாவது ஞானசக்தியாய் வாராகி, கிரியாசக்தியாய் காளியாகி இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் ஸ்தலம். இங்கு சரீரம், கிரியம், யோகம், ஞானம், முக்தி என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் பஞ்ச நிலையிலே இருக்கக்கூடிய ஸ்தலம் ஸ்தலம். இறைவன் நமக்கு இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக்கக்கூடிய, பரமாத்மாவை ஒன்று கலக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம்